நான் ஜப்பானுக்கு போயிருக்க போது அங்கே இருக்கக்கூடிய புல்லட் ட்ரெயினில் போனேன். அந்த ட்ரெயின் ஒரு மணிக்கு 400-450 மைல் தூரம் போகக்கூடிய வேகமான ரயில். என் எதிரில் ஒரு முதியவர், ஒரு சின்ன பெட்டி, அந்த பெட்டியில் ஒரு பொம்மை உட்கார்ந்துட்டு வரார். நான் அவரிடம் கேட்டேன், ஐயா நீங்கள் எங்கே போயிடுறீங்க? டோக்கியோவுக்கு போயிறேன். ஹிரோஷிமாலேருந்து டோக்கியோக்கு வரார், 1000 மைல். எதற்காக போகிறீர்கள்னப்போ அவர் சொல்றார், ஜப்பானில் ஒரு பழக்கம் இருக்கிறது, மாதம் ஒரு முறை தாத்தாவோ பாட்டியோ பேரன் பேத்திகளை பார்த்து ஒரு பரிசு கொண்டு போய் கொடுப்போம். அதுபோல மாதத்தில் ஒரு முறை பேரன் பேத்திகள் தாத்தாவை பார்க்க வீட்டிற்கு வருவார்கள். எங்கள் தேசத்தில் நாங்கள் என்ன செய்தாலும் இதை கட்டாயம் கடைபிடிக்கிறோம் என்று சொல்கிறார்கள். யோசித்து பாருங்கள் நண்பர்களே, அவர்களுக்கு தொழில்நுட்பத்தில் வளர்ந்த அளவிற்கு உறவுகளை காப்பாற்றுவதிலும் உறவுகளை மேம்படுத்திக் கொள்வதிலும் உறவை பேண வேண்டும் என்பதிலும் எவ்வளவு அக்கறை இருக்கிறது. அந்த காலத்தில் வீட்டில் பெரியவர்கள் இருந்தார்கள், வழிகாட்டினார்கள். ஒரு மனிதனுக்கு அவன் தாய் தந்தை கற்றுத்தருவதை விட அதிகமாக பாட்டியும் தாத்தாவும் கற்றுத்தந்து விடுவார்கள். ஒரு மாத காலம் நீங்கள் ஒரு தாத்தா பாட்டி வீட்டில் ஒரு பையனை விட்டு விடுங்கள், அவனுக்கு உலகம் நீங்கள் கற்றுக் கொடுத்ததை விட அதிகம் கற்றுக் கொடுக்கப்படும். அந்த தாத்தா பாட்டிகளுக்கு இன்றைக்கு இடமே இல்லை. அவர்கள் ஏதோ ஒரு இடத்தில் எங்கோ ஒரு மூலையில் இருக்கிறார்கள். புகைப்படங்களில் பேரன் பேத்திகளை பார்க்கிறார்கள், வாட்ஸ்அப்பில் பார்க்கிறார்கள், அல்லது ஸ்கைப்பில் பிள்ளைகளுக்கு கதை சொல்லுகிறார்கள். எங்கோ இருக்கக்கூடிய பிள்ளைகளோடு தொடர்பு கொள்ளக்கூடிய அந்த தொடர்பு சாதனங்கள் தான் பக்கத்தில் இருப்பவரை பார்க்காமல் இருக்கிறது.